அனைவருக்கும் ஸ்ரீமத் அன்புடன் ஊர் நியூஸ் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். என்னுடைய புத்தக அறிமுக கார்டில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய புத்தகம் தில்லையில் தீயவன். இந்த புத்தகம் பார்த்தோன்னே சிதம்பரத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். சிதம்பரத்தை பற்றி என்ன எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறீங்க. சிதம்பரத்தில் 1000 ரகசியம் இருக்குது. இது ரகசியம் இல்லை, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் பல பேர் தவறாக புரிஞ்சிட்ருக்கோம். மாலிக் கஃபூருடைய தென்னக படையெடுப்பு மதுரையை தான் அதிகமாக தாக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆனால் உண்மையிலேயே மாலிக் கஃபூர் அதிகப்படியாக தாக்குனது, அதிகப்படியான செல்வத்தை கொள்ளையடிச்சு போனது சிதம்பரத்தில் தான். இந்த விஷயம் பலருக்கும் தெரியாது. அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த புத்தகத்தில் பேசியிருக்கோம். தில்லையில் தீயவன் அப்படின்றது தில்லைக்குள் வந்த தீயவன் மாலிக் கஃபூர். மாலிக் கஃபூர் யார், அவன் இங்கே படையெடுத்து வர்றதுக்கான காரணம் என்ன, மாலிக் கஃபூருடைய பிறப்பு, அவனுடைய இளமை, அதற்கு பின்னாடி டெல்லி சுல்தான்கிட்ட அவன் எப்படி சேர்றான், டெல்லி சுல்தான் எப்படி ஆட்சி அமைச்சிருக்கிறான், அவனுடைய ஆட்சி அமைப்பு எப்படி இருந்தது, அவன் தென்னகத்தில் படையெடுப்பதற்கான காரணங்கள் என்ன, தென்னக படையெடுப்பில் அவன் கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் என்ன, அந்த சமயத்தில் நம்மளுடைய மக்கள் எல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டாங்க, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல், அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காதல், இப்படி பல விஷயங்களை இந்த தில்லையில் தீயவன் பார்க்கலாம். இது 2 பாகங்களாக வெளிவந்திருக்கிறது, 2 புத்தகங்களாகவே வெளிவந்தது தில்லையில் தீயவன். இந்த புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான தகவல் அடங்கியுள்ளது. சிதம்பரம் கோயிலுக்குள் இருக்கக்கூடிய ரகசிய வழிகள், அங்கே நடந்த இருக்கக்கூடிய நூலகம், இப்படி ஒரு தமிழ் கூடம், இப்படி பல விஷயங்கள் இந்த தில்லையில் தீவன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே போன்று இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் ஒரு புத்தக அறிமுக காணொளியை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.